காலிஃப்ளவரும் மீல் மேக்கரும் வச்சு ஒரு கிரேவி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து சாதம், சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி ரெசிபி செய்யாம, இது போல டிஃபரெண்ட்டா செஞ்சு குடுக்கும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப வாங்க இந்த கிரேவி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல நல்லா தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது கூட மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் ஒண்ணு நல்ல பெரிய சைஸா கட் பண்ணி இதில சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு இத வந்து நல்லா பாயில் பண்ணிக்கங்க. ஏன்னா சின்ன சின்ன பூச்சி, புழுவெல்லாம் இருக்கும். அதுக்காக தான் நம்ம சுடுதண்ணீல போட்டு கிளீன் பண்றது. கரெக்ட்டா 1 நிமிஷம் வைங்க. அதிகமா வைக்க வேணாம். இது ரொம்ப ஓவர் குக் ஆயிடக்கூடாது. ஜஸ்ட் 1 மினிட் மட்டும் வச்சு இத எடுத்துருங்க. இப்போ இது தண்ணிய நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு, நார்மல் வாட்டர்ல ஒரு தடவ கழுவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறணும். அதிக நேரம் குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது வந்து இந்த ரெசிபி செய்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால இது கரெக்ட்டா 1 நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துருங்க. இப்போ அதே பாத்திரத்துல வேறொரு தண்ணி கொதிக்க வச்சு வச்சிருக்கேன். இதுல வந்து 100 கிராம் அளவுள்ள மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கங்க. 2யும் ஒரே டைம்ல குக் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா அது வேகுற டைம் வேற, இது வேகுற டைமிங் வேற. அதனால 2யும் தனித்தனியா நீங்க குக் பண்ணிக்கங்க. இது வந்து 3லேருந்து 4 நிமிஷம் குக் பண்ணுனா மட்டும்தான் அது வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா சாஃப்ட்டா குக் ஆகி வரும். அதனால 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இத வந்து நல்லா தண்ணியில கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க மீல் மேக்கர் நம்ம போட்டப்போ எந்த சைஸ்ல இருந்தது, இப்போ எந்த சைஸ்ல இருக்கு பாருங்க. நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு பாருங்க. சைஸ் எல்லாம் டபுள் ஆகி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து இதை தண்ணியை வடிகட்டிட்டு நார்மல் வாட்டரில் நல்லா 2லேருந்து 3 தடவை கழுவிட்டு தண்ணியே இல்லாமல் நல்லா பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பேன் ஹீட் பண்ணி அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. 2 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. பொடியா நறுக்குன 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. பச்சை மிளகாய் பொரிஞ்சதும் 2 பொடியா நறுக்குன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து கொஞ்சமாக கலர் மாதிரி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேணாம். சேர்த்துட்டு இதை வந்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழம் 2 பழம் சேர்த்துக்கோங்க. நான் பெரிய சைஸாக எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வந்து நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க. இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கியிருக்கணும். சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து வதக்கிக்கங்க. இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கிரேவி வந்து திக்னஸ்க்காக நான் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் வந்து இடித்த சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு தூள் சேர்க்கல. சோம்பு வந்து 1, 2மா இடித்து அதை சேர்த்துருக்கேன். இப்போ இதை பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால நல்லா திக்காகும் கிரேவி. அதனால் நான் 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலா கடலை மாவுலாம் கட்டி தட்டும். அதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்க வேணாம். தண்ணியாக இருந்தால் தான் அந்த நம்ம கோஃப்தாலாம் இது செஞ்சு இதில் சேர்க்கும்போது கடலை மாவும் வேறு சேர்த்துருக்கோம். நல்ல திக்னஸ் ஆகும். இந்த ஸ்டேஜில் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் கடலை மாவுக்கு பதிலாக தேங்காய் பால் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்சர் ஜாரில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க. நீங்கள் கேரட் துருவுறதில் கூட துருவிக்கலாம். இல்லை அப்படின்னா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்று சுற்றினீங்க அப்படின்னா நல்லா துருவிடும். நீங்கள் பெரிய ஜார் எடுக்கிறதுக்கு பதிலாக சின்ன ஜார் எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா ஈஸியாக துருவலாம். பெரிய ஜாரில் துருவும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதனால் நீங்கள் சின்ன ஜார் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ துருவின காலிஃப்ளவரை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே மிக்சர் ஜாரில் வந்து நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிற பாருங்க மீல் மேக்கர் அதையும் சேர்த்து அதையும் துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். மீல் மேக்கரில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க. இப்போ இதையும் துருவிட்டு வந்துடலாம்.
துருவிட்டு வந்த மீல் மேக்கர் வந்து பிளேட்டில் சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவர் கூடவே சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இடித்து வச்சுருக்கிற சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொடியாகவே நறுக்கிக்கோங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கடலை மாவு வந்து 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்த்தா தான் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். உருண்டைகளும் உடையாமல் இருக்கும். அதனால் கடலை மாவு கட்டாயம் சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை மாவு எந்த காரணத்தை கொண்டு சேர்க்காதீங்க. பொட்டுக்கடலை மாவு சேர்த்திங்க அப்படின்னா நம்ம எண்ணெயில் உருண்டைகளை போடும்போது அது பிரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே கடலை மாவு சேர்த்திங்கன்னா நிச்சயமாக பிரியவே பிரியாது, அப்படியே இருக்கும் உருண்டை. இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி இலை நல்லா ஒரு கை நிறைய சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதாவது 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உருண்டை பிடிக்கிற பதம் வந்துச்சு அப்படின்னா உருண்டை பிடிச்சிக்கோங்க. இல்லை அப்படின்னா மறுபடியும் கடலை மாவு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம். நான் மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட கடலை மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக கார்ன்ஃப்ளவர் மாவு கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம். ரவுண்டாக தட்டினாலும் தட்டிக்கலாம், உருண்டையாக தட்டினாலும் தட்டிக்கலாம். உங்களோட விருப்பம்தான். நான் வந்து இது போல் தட்டிக்கிறேன். ஏன்னா இது மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஏதோ ஒரு ஷேப்பில் ஒரு தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த அளவுக்கு தட்டி எடுத்திருக்கேன். நான் பாதி தான் தட்டி கிரேவியில் சேர்க்க போகிறேன். மீதி வந்து உருண்டைகளை பிடிச்சி பசங்களுக்கு ஸ்நாக்காக கொடுக்க போகிறேன். இப்போ பாதி மாவு அளவுக்கு தான் நான் தட்டி எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் இந்த ஷேப்பில் தான் தட்டியிருக்கேன். இப்போ இதை வந்து எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சூடாகிட்டுருக்குங்க எண்ணெய். அதை வந்து சூடு ஆனதுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டுன்னு அந்த உருண்டைகளை சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் அனலை வந்து அதிகமாகவே வச்சுட்டு சேர்த்திங்க அப்படின்னா சடனாக அது பிரிஞ்சு வந்துடும். அதனால் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த உருண்டைகளை இந்த கோஃப்தாவை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். வச்சுட்டு இதை வந்து அடியில் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க. அது அடியில் வெந்துருச்சு அப்படின்னா தானாலே மேலே எலும்பி வரும். அதுதான் கரெக்டான பக்குவம். அந்த ஸ்டேஜில் நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. ஈவனாக எல்லா பக்கமுமே செவந்து வரணும். அது வரைக்கும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமுமே நல்லா கரெக்டாக ஈவனாக குக் ஆகி வந்திருக்குது. உள்ளாரெல்லாம் நல்லா வேகணும், பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே போல் மீதி இருக்கிற கோஃப்தாவையும் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் பொட்டுக்கடலை மாவு எந்த காரணத்தை கொண்டும் சேர்க்காதீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு 15 நிமிஷத்துக்கு கொதிஞ்சு ரெடியாக இருக்குது. இந்த குழம்புல இப்போ வந்து பொரிச்சு வச்சுருக்கிற அந்த கோஃப்தாவை இதில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கோஃப்தாவை சேர்த்துக்கலாம். கோஃப்தாவை சேர்த்துட்டு கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. கொதிக்க வச்சிங்க அப்படின்னா பிரிஞ்சிரும். கோஃப்தாவை சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை நல்லா நிறைய தூவிக்கங்க. பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க. எந்த காரணத்தை கொண்டும் அடுப்பை ஆனில் வைக்காதீங்க, ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோஃப்தாலாம் நல்லா ஊறி கிரேவியெல்லாம் நல்லா திக்காக சூப்பராக ரெடியாக இருக்குங்க. இதான் பக்குவம், பார்த்துக்குங்க. சாப்பிட்றதுக்கு வந்து அப்படியே சாஃப்டாக இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிச்சயமாக இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் இது நிச்சயமாக செஞ்சு கொடுங்க. இது வந்து ஸ்நாக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் கோஃப்தா செஞ்சு டொமேட்டோ கெச்சப் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கிரேவி ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸுக்கு, சப்பாத்திக்கு, புலாவுக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் பசங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுத்து விடுங்க. இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.